ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? 7.6 பயிற்சி 6.4 அறிமுகம். என்ன கொடுத்துருக்காங்க? முக்கோணவியல் அட்டவணையை பயன்படுத்தும் முறை. முக்கோணவியல் அட்டவணை ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை எப்படி பயன்படுத்தலாம்? 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி மற்றும் 90 டிகிரி போன்ற முக்கோணவியல் விகிதங்களின் மதிப்புகளை நாம் கணக்கிட கற்றுக்கொண்டோம். இப்போ எப்படி 30க்குன்னா வேல்யூ எவ்வளவு, 45க்குன்னா எவ்வளவு, எல்லாமே நம்ம தரவாக படித்தாச்சு. ஆனால் சில சமயங்களில் அனைத்து குறுங்கோணங்களின் முக்கோணவியல் விகிதங்களின் மதிப்புகளையும் நாம் கணக்கிட வேண்டியுள்ளது. இப்போ பர்டிகுலர் டிகிரியை தான் நம்ம எடுத்திருக்கோம். இதே இது இப்போ 34, 33, 42, 55 அப்படி இருந்தால் எப்படி பார்க்கலாம்? எனவே முக்கோணவியல் விகித அட்டவணையை பயன்படுத்த நாம் கற்றுக்கொள்வோம். இங்கு ஒரு பாகை, அதாவது 1 டிகிரி என்பது 60 நிமிடங்களாகவும், ஒரு டிகிரி எப்படி பிரிக்கிறாங்க? 60 நிமிடங்களாகவும், அதாவது 60 போட்டு மினிட்ஸ், மற்றும் ஒரு நிமிடத்தை, அந்த 1 மினிட்டை 60 நொடிகளாகவும் 60 செகண்ட்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. எனவே 1 டிகிரி ஈக்குவல் டு 60 மினிட்ஸ் மற்றும் 1 மினிட் 60 செகண்ட்ஸ், அதாவது டபுள் டேஷாக சொல்லலாம். முக்கோணவியல் விகித அட்டவணையானது 0 டிகிரி முதல் 90 டிகிரி வரையிலான கோணங்களை 60 மினிட்ஸ், 60 மினிட்ஸ் நிமிடத்தின் சம இடைவெளிகளாக பிரித்து அவற்றின் மதிப்புகளை 4 தசை இடம திருத்தமாக கொண்டுள்ளது. ஒரு அட்டவணை கொடுப்பாங்க, அந்த அட்டவணையை நம்ம புக்குக்கு பின்னாடியே கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் ஃபுல்லாக, லெஃப்டில் ஃபுல்லாக 0லேருந்து 1, 2, 3, 4, 5 டிகிரியாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து நடுவில் நமக்கு என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா 0லேருந்து 0, 6, 12, 18, 24, 30 இந்த மாதிரி 4 விகிதமாக மினிட்ஸாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்த கட்டத்தில் 10 தலைப்புகளை இங்கே கீழே நிமிடங்களாக கொடுத்துட்டு அந்த பொது வித்தியாச தலைப்பில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 1லேருந்து 5 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் புக்குக்கு பின்னாடி இருக்கும், இல்லைன்னா நம்ம லாக் புக்குன்னு இருக்கு இல்லையா, அந்த லாக் புக்கில் நம்ம பார்த்தாலும் இந்த டிகிரியை நம்ம எப்படி பார்க்குறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அட்டவணையை நம்ம இப்போ எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்க போகிறோம். இடது ஓரமாக உள்ள நிரவலானது, நிரவல்னா நேர இருக்குது, நிரலானது, இது நிரல். இடது ஓரத்தில் உள்ள நிரலானது 0 டிகிரி முதல் 90 டிகிரி வரை பாகை அளவுகளை கொண்டுள்ளது. அதை தொடர்ந்து 10 நிரவல்கள் தனியாக கொடுத்துருப்பாங்க, அது நிமிடத்துக்கு கொடுத்துருப்பாங்க. 0, 6, 12, 18ன்னு மேலே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 54 என 10 தலைப்புகளின் கீழ் நிமிடங்கள் வரிசையாக கொடுக்கப்பட்டுள்ளது. பொது வித்தியாசம் என்ற தலைப்பில் சைடில் ஒரு சின்ன கட்டமாக தனியாக கொடுத்துருப்பாங்க. பொது வித்தியாசம் என்ற தலைப்பில் 5 நிரல்கள் இருக்கும், 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கும். இப்போ நம்ம எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம். எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, முதல்ல இதில் ஃபுல்லாக டிகிரியாக இருக்கும், ஃபுல்லாக டிகிரி 0, என்னென்ன டிகிரி கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்கள். 0 முதல் 90 வரை கொடுத்துருப்பாங்க. 1, 2 டிகிரி, 3 டிகிரி, 4 அப்படியே வரிசையாக 90 டிகிரி வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்து 0 முதல் 30 வரை பாகை அளவுகளை கொண்டது. அதை தொடர்ந்து 10 நிரவல்கள் இந்த சைடில் இப்படி 10 கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்க? காமனாக கொடுத்துருப்பாங்க. 0, 6, 12, 18, 24 இப்படி டாட்டா வச்சா 54 வரைக்கும் இருக்கும். ஓகே. அடுத்து இந்த பக்கம் பொது வித்தியாசம், எப்படி பொது வித்தியாசம் சொல்லி 1லேருந்து 5 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இப்போ எனக்கு சைன் 30 டிகிரி இல்லைன்னா சைன் 50 டிகிரி அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா எப்படி பார்க்கணுங்கிறத நம்மளுக்கு சில எடுத்துக்காட்டுகள் மூலமாக கொடுத்துருக்காங்க. மேலே குறிப்பிட்ட 10 நிரல்களில் உள்ள நிமிட அளவுகளை தவிர பிற கோண அளவுகளுக்கு ஏற்றவாறு பொது வித்தியாசங்களை கூட்டியோ கழித்தோ அதன் மதிப்புகளை நாம் பெறலாம். சைன் மற்றும் டான்ஜென்ட் விகிதங்களுக்கு பொது வித்தியாசத்தை கூட்டணும், கொசைன் விகிதங்களுக்கு பொது வித்தியாசத்தை கழித்து நாம மதிப்பு பார்க்கணும். எப்படி பார்க்கணுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். எப்படி இது ஒவ்வொரு கணக்குக்கும் இதை எப்படி நம்ம அட்டவணையில் இந்த அளவுகளை பார்க்கறதுன்னு நமக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம்.